ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டே 2 ஆஃப் மைசூர் ட்ரிப். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி 2 பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று அண்டர் வாட்டர் ஜூ, அதாவது ஃபிஷ் ஷூ, இன்னொன்று அனிமல் ஜூ. இந்த வீடியோவில் ஃபிஷ் ஷூ மட்டும் காமிக்கிறேன். அனிமல் ஜூ வந்து அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்காக காலையிலே எல்லாம் ஏர்லியாக எழுந்திரிச்சு செக் அவுட் பண்ணி கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் ஒயிட் பேலஸ், கேஆர்எஸ் டேமுக்கு ஆப்போசிட்லேயே நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். டேம் தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட் டேம் தான். நம்ம பார்த்த பேலஸ் வேணுமோ? அதே பேலஸ் தான் நம்ம பார்த்ததுதான். இல்லைங்க, சுத்தி என்ட்ரன்ஸ் வேற கேட், இது ஒரு கேட். மைசூர் ஃபிஷ் அக்வாரியம் அண்டர் வாட்டர் ஜூக்கு வந்துட்டோம். நேமெல்லாம் தெரியல, ஏதோ லோகாரஞ்சன் அண்டர் வாட்டர் ஜூன்னு சொல்கிறாங்க. கன்னடத்தில் இருந்து இருந்தங்காட்டி எங்களுக்கு படிக்க தெரியல. வெளியே என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் அங்கங்கே நின்று எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் தான் உள்ளே போனோம். குறைந்தபட்சம் 6 வித்தியாசங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உள்ளே போனதையுமே ஹைட் செக் பண்ணிட்டு தான் டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க. அடல்ட்டுக்கு 299 அண்ட் கிட்ஸ்க்கு 249. பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, 50 ருபீஸ் தான். உள்ளே போகும்போதே அப்படியே அந்த மெரைன் கிங்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த ஃபீல் வந்துச்சு. ஃபுல்லாக எல்லாம் ப்ளூ கலரில் லைட்டிங் எல்லாம் கொடுத்து நல்லா பார்க்கவே அழகாக இருந்தது. இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. எதுவுமே ரிப்பீட் ஆகலை, எல்லாமே புதுசு புதுசாக இருந்தது. நான் ஏதோ சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த ஏரியா ரொம்ப பெருசு. ஒரு 3-4 ஹவர்ஸ் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஏரியா பெருசாக இருந்தது. எங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், எங்கே நின்று வீடியோ எடுக்கலான்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா எல்லா இடமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது. இது என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டு. அங்கே உள்ளேயே ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு விற்கிறாங்க. ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து 50 ருபீஸ்ன்னு சொல்லி பசங்க சும்மா வாங்கி வாங்கி ஃபிஷ்ஷுக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த கேப்பில் இவங்க 2 பேர் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இது இவளோட புருஷன், அது என்னோடய புருஷன், இது என்னோடய தங்கச்சி. முக்கியமான கேரக்டர் நான் தான் அங்கே இல்லை. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதே நான் தான். எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்புங்கிற மாதிரி தான் இருந்தது. பட்ஸ் ஓகே. வீடியோ எடுக்கிறதே அவருக்கு ரொம்ப நேரம் தெரியலையா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாரான்னு தெரில. அதுக்கப்புறம் அப்படியே டனல் மாதிரி போகுது. அப்படியே ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி போய் சரி என்ன இருக்கும் அங்கே பார்க்கலாமே அப்படின்னு போய் பார்த்தா செம்மையாக இருந்தது. நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அழகாக இருந்தது எல்லாமே. அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்து பார்த்தா இங்கே ஐ படத்தில் வர மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்குமே, அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது. கண்ணாடியில் போய் மோதிக்கிட்டோம். எது கண்ணாடி எது ரியல்னே தெரியாமல். பசங்கள்லாம் செம்ம ஜாலி ஆகிட்டாங்க. என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அப்படியே உட்காந்துட்டோம். இந்த பர்டிகுலர் இடத்த பார்த்தா அந்த காலத்துலலாம் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் பிரிட்ஜ் மேலே நின்று ஷூட்டிங் எல்லாம் எடுப்பாங்கள்ல, டியூயட் பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது.
ஃபிஷ்ஷுக்கு சும்மா ஃபுட்டு வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பேக்கெட்லேருந்து 50 ரூபாயை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். என் பொண்ணு இந்த இடத்துலையே ஐக்கியமாயிட்டா. ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இந்த இடம். ஃபிஷ்ஷோட மவுத்தை மார்க் பண்ணி காமிச்சிட்ருக்குறாங்க. ஸோ க்யூட்டில் ஃபிஷ்ஷை சொன்னேன். இது இன்னும் இந்த இடத்த விட்டு கிளம்பலையா? படுத்தே விட்டாலையா? அப்பா, எவ்வளோ வகையான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்தது தெரியுங்களா? இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். இந்த அக்வாரியமோட ஸ்பெஷாலிட்டியே இதோ இந்த டனல் தான். ஐயோ, அப்படியே கடலுக்கு நடுவில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்தது. திடீர்னு இந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சி தண்ணியெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு என் மானங்கட்ட மைண்டு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தது. அதை ஸ்டாப் பண்ண முடியாது. வாங்க நம்ம மற்ற இடத்த போய் பார்க்கலாம். அப்படியே டனல் மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஏதோ ஏர்லி மார்னிங்கில் வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. ஒரு 10 o'clock மேலெலாம் ஆயிருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மைசூர் பேலஸ் பார்த்த கதி தான் அங்கேயும் ஆயிருக்கும். எனிவே சீக்கிரம் வந்ததுனால பசங்கள்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபிஷ் எல்லாம் குட்டி குட்டியாக கலராக இருந்தது. என்னென்ன கலர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு மாதிரி ப்ளசன்டபுளாக இருந்தது இந்த இடமே பார்க்குறக்கு. இதெல்லாம் நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தாங்க அந்த ஃபீலே வரும். நம்மளோட இன்னர் சைல்டே வெளியே வந்த மாதிரி இருக்கும். இந்த மீன் என்னமோ தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்குது. மீன் நீந்திகிட்டே தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். இதே தான் தரையில் படுத்துக்கிட்டு இருக்கு மனுஷங்க மாதிரியே. இந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என் தங்கச்சி சீக்கிரமா இங்கே ஒரு வித்தியாசமான ஃபிஷ் இருக்குது, சீக்கிரமா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. இதெல்லாம் எதையுமே வீடியோ எடுக்கவே முடியல. டக்குன்னு சரி எடுத்துகிட்டு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் இருக்கும் போல இருக்குது. அப்படி என்ன தான் காமிக்கிறா, இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்க போகலான்னு பார்த்தா ஹியூமன் ஃபிஷ், வேற ஒன்றும் இல்லை. இது எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஃபிஷ்ஷோட கேலக்சிக்குள்ளே ஹியூமன் பீயிங் என்ட்ரான மாதிரி இருந்தது. ஒரு வழியாக இந்த ஃபிஷ் அக்வாரியம், அண்டர் வாட்டர் ஜூ, அண்டர் வாட்டர் டனல் ஏதோ ஒன்று அதனோட எண்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாகி நடந்து கால் வலிக்க வந்து பார்த்தா வெளியே வந்தது ஸ்நாக்ஸு. பசங்களும் விட மாட்டாங்க, நம்மளும் விட போகிறதில்ல. சாப்பிட்டுட்டு அடுத்தது ஜூக்கு கிளம்பலாம். அடுத்தது மைசூர் ஜூ பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஜூ இன் இந்தியா. அங்கேயும் ரேர் ஸ்பீசிஸான அனிமல்ஸ் எல்லாம் இருந்தது. நான் சினிமாவில் பார்த்த ஏப்பு, கொரில்லா எல்லாமே இருந்தது. அதையெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.